28 மார்ச் 2018 வாலண்டியரா விக்கிபீடியா இங்கிலீஷ் யூசர் ஒருத்தர் ஆப்டிக்கல் லேசர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீமேல் பிசிசிஸ்டுக்கு விக்கிபீடியா ஆர்டிக்கலை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. சில நாட்களுக்கு அப்புறம் அந்த ஆர்டிக்கலை இவாலுவேட் பண்ண விக்கிபீடியா எடிட்டர் இந்த சப்ஜெக்ட் விக்கிபீடியா ஆர்டிக்கலுக்கான கிரைட்டீரியாவை மீட் பண்ணலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணினாங்க. அடுத்த சில மாதங்கள்ல விக்கிபீடியாவே அந்த பொண்ணுக்கான ஆர்டிக்கலை வெளியிடுற சூழ்நிலை உருவாச்சு. அந்த பெண் யாரு, அறிவியல்ல அவங்களுடைய பங்களிப்பு என்னங்கிறத பார்க்கலாம். ஆயிரத்தி 1959 வருடம் மே 27 கனடால இருக்கிற குவெல்ஸ்ங்கிற இடத்துல பிறந்தாங்க டோனா தியோ ஸ்ட்ரிக்லாண்ட். டோனாவோட அப்பா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அம்மா ஹை ஸ்கூல் டீச்சர். சயின்ஸ் ஃபீல்டுல தனக்கு ஆர்வம் வர காரணம் தன்னுடைய பெற்றோர்கள் தான் டோனா சொல்றாங்க. ஒரு முறை தான் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒன்டாரியோல இருக்கிற சயின்ஸ் சென்டருக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற பெரிய லேசர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை காட்டி லேசர்ஸ் தான் ஃபியூச்சருக்கான டெக்னாலஜின்னு சொன்னதுதான் டோனாக்கு லேசர்ஸ் மேல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா ஏற்பட்டிருக்கு. பின் நாட்கள்ல ஹாமில்டன்ல இருக்கிற மேக்மஸ்டர் யூனிவர்சிட்டியில டோனா அண்டர் கிராஜுவேஷன்ல சேர வேண்டிய சமயத்துல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்றதா இல்ல பிசிக்ஸை சூஸ் பண்றதாங்கிற கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் மேக்மஸ்டர் யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் பிசிக்ஸ்னு ஒரு புது ஹைபிரிட் கோர்ஸை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த கோர்ஸோட ஒரு பகுதியா எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் அண்ட் லேசர்ஸ் இருந்ததுனால டோனா இன்ஜினியரிங் பிசிக்ஸ்ல தன்னுடைய பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரியை 1981ல முடிச்சாங்க. 2018ல நோபல் கமிட்டியால ரெகக்னைஸ் செய்யப்பட்ட டோனாவோட ஒர்க் 1985ல நியூயார்க் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ராச்செஸ்டர்ல டோனா PhD ஸ்காலரா இருக்கும்போது பப்ளிஷ் பண்ணது. 80sல இருந்த லேசர் டெக்னாலஜி லேசர் பீமை ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேல ஆம்பிளிஃபை பண்ணும்போது பீமோட சோர்ஸையும் ஆம்பிளிஃபைங் மெக்கானிசத்தையும் டேமேஜ் பண்ணிடும். இந்த டேமேஜை அவாய்ட் பண்ண ஆம்பிளிஃபயர்ஸோட சைஸ் ரொம்பவே பெருசா இருக்க வேண்டியதா இருந்தது. யூனிவர்சிட்டி ஆஃப் ராச்செஸ்டர்ல ப்ரொஃபஸரா இருந்த கெராட் முரேக்கு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஒரு ஐடியா இருந்தது. இவர் தான் டோனாவுடைய PhD அட்வைசர். லேசர் பல்ஸ் ஆம்பிளிஃபிகேஷனுக்கான ஐடியா முரேக்கு இருந்தாலும் அதை பிராக்டிகலா பாசிபிள் ஆக்குனது டோனா ஸ்ட்ரிக்லாண்ட் தான். லேசர் பல்சஸை டெம்பரரியா ஸ்ட்ரெச் பண்ணி ரீகம்பைன் பண்ணி திரும்பவும் கம்ப்ரஸ் பண்றது தான் முரேக்கு இருந்த பேசிக் ஐடியா. இப்படி பல்ஸை ஸ்ட்ரெச் பண்ணும்போது லைட் எக்யூப்மெண்ட்ஸை டேமேஜ் பண்ணாம ஆம்பிளிஃபை ஆகும். டோனா பல்சஸை ஸ்ட்ரெச் பண்ண ஆப்டிக்கல் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரெச்டு ஃபேஸ்ல லோ ஃப்ரீக்வன்சி கம்போனன்ட் ஹை ஃப்ரீக்வன்சி கம்போனன்ட்டை விட ஃபாஸ்டா டிராவல் பண்ணும். ஸோ நார்மல் மெத்தடை விட பல்ஸ் டியூரேஷன் அதிகமாக இருக்கும். இதன் மூலமா டெரோவாட் இன்டென்சிட்டி உள்ள அல்ட்ரா ஷார்ட் ஆப்டிக்கல் பல்சஸை ரொம்ப சின்னதாகவும் சீப்பான எக்யூப்மெண்ட்ஸை வச்சும் ப்ரொடியூஸ் பண்ண சாத்தியமாச்சு. இந்த லேசர் ஆம்பிளிஃபைங் மெத்தடை சிப்ட் பல்ஸ் ஆம்பிளிஃபிகேஷன் குறிப்பிடுறாங்க. இன்னைக்கு நம்ம லேசர் சர்ஜரின்னு சொல்ற கரெக்டிவ் ஐ சர்ஜரி இந்த சிப்ட் பல்ஸ் ஆம்பிளிஃபிகேஷன் மெத்தடால தான் சாத்தியமாச்சு. தன்னுடைய ரிசர்ச் முடிச்சதுக்கு அப்புறம் 1988ல இருந்து 1991 வரைக்கும் நேஷனல் ரிசர்ச் கவுன்சில் ஆஃப் கனடாலையும் 1991ல இருந்து 1992 வரைக்கும் லாரன்ஸ் லிவர்மோர் நேஷனல் லெபார்டரியோட லேசர் டிவிஷன்லையும் 1992ல இருந்து பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியோடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி சென்டர் ஃபார் ஃபோட்டோனிக்ஸ் அண்ட் ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்ல டெக்னிக்கல் ஸ்டாஃபாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா 1997ல ஆன்டாரியோல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வாட்டர்லூல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணாங்க. அங்கதான் அல்ட்ரா ஃபாஸ்ட் லேசர் குரூப்ங்கிற ஹையர் இன்டென்சிட்டி லேசர் சிஸ்டமை டோனா லீட் பண்றாங்க. 28 மார்ச் 2018ல ஒரு வாலண்டியர் விக்கிபீடியா இங்கிலீஷ் யூசர் டோனாக்கு விக்கிபீடியா ஆர்டிக்கல் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது இவாலுவேட் பண்ண விக்கிபீடியா எடிட்டர் இந்த சப்ஜெக்ட் விக்கிபீடியா இங்கிலீஷுடைய கிரைட்டீரியாவை மீட் பண்ணலன்னு அடிஷனல் சோர்ஸ் இருந்தா ஆட் பண்ணி ரீசப்மிட் பண்ணலான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அடுத்த சில மாசங்கள்லயே விக்கிபீடியாவே டோனாவுக்கு ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணாங்க. சரியா, டோனா நோபல் பிரைஸ் வின் பண்ணி 1.5 மணி நேரத்துல விக்கிபீடியா ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணதா சொல்லப்படுது. அதே சமயம் டோனாவுடைய PhD அட்வைசரும் நோபல் பிரைஸை ஷேர் பண்ணிக்கிட்டவருமான கெராட் முரேக்கு 2005ல இருந்தே விக்கிபீடியால ப்ரொஃபைல் இருக்கு. நோபல் வின் பண்ண சமயத்துல அது வரைக்கும்
டோனாக்கு விக்கிபீடியா ப்ரொஃபைல் கொடுக்கப்படாதது பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. விக்கிபீடியா இங்கிலீஷ்ல பப்ளிஷ் செய்யப்படுற மொத்த பயோகிராபி ஆர்டிகிள்ஸ்ல வெறும் 17% தான் பெண்களுக்கான ஆர்டிகிள்ஸ்னும் விக்கிபீடியால ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அதிக அளவுல இருக்குன்னு விக்கிமீடியா ஒரு ஆர்டிகிள்ல குறிப்பிடுறாங்க. இத பத்தி டோனா கிட்ட கேட்ட போது தன்னுடைய கேரியர்ல தான் எங்கேயும் டிஸ்கிரிமினேட் செய்யப்பட்டதில்லைன்னு, தன்னுடைய சக பணியாளர்களுக்கு சமமாகத்தான் எல்லா இடங்கள்லயும் நடத்தப்பட்டதாகவும் சமமான ஊதியம் தான் வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. மேலும் நோபல் பிரைஸ் வின் பண்ற வரைக்கும் டோனா வாட்டர்லூ யூனிவர்சிட்டியில அசோசியேட் ப்ரொஃபஸரா தான் இருந்தாங்க. அதுக்கான காரணம் டோனா ஃபுல் ப்ரொஃபஸர் ரேங்குக்கு அது வரைக்கும் அப்ளை பண்ணாம இருந்ததுதான். ஸ்டெம் ஃபீல்டுல பெண்கள் ஃபேஸ் பண்ற முக்கியமான ப்ராப்ளமா டூ பாடி ப்ராப்ளம்ங்கிற விஷயத்த டோனா சொல்றாங்க. பிசிக்ஸ் ஃபீல்ட் அதிகமா ஆண்களால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதால பெண்களுக்கு ஆண்களை விட தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் இந்த கப்பிள்ஸுக்கு லாங் டர்ம் யூனிவர்சிட்டி ஜாப்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். பெரும்பாலும் இந்த சூழ்நிலையில மனைவியோட கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போயிடும். ஸ்டெம் ஃபீல்டுல பெண்கள் குறைந்த அளவுல இருக்க இதுவும் ஒரு காரணம்னு டோனா சொல்றாங்க. டோனாவுடைய கணவர் டாக் ஜைக்கர் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அண்ட் சயின்டிஸ்ட். அவரை முதலா யூனிவர்சிட்டியில தான் சந்திச்சதா டோனா சொல்றாங்க. திருமணமான சமயத்துல ஜைக்கருக்கு யூனிவர்சிட்டியில சுலபமா வேலை கிடைச்சது. ஆனா டோனாக்கு அடிஷனலான ஒரு ஜாப் இருந்ததே இல்ல. கிட்டத்தட்ட மரியா காபர்ட் மேயருடைய வாழ்க்கையும் இதே மாதிரி தான். மரியா காபர்ட் மேயர் பத்தி நம்ம சேனல்ல பண்ணிருக்கிற வீடியோவையும் மறக்காம பாருங்க. தி கார்டியன்ல வந்த டோனாவுடைய இன்டர்வியூல அறிவியல் துறையில பெண்ணா நீங்க எப்படி உணர்றீங்கன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு, அறிவியல்ல என்ன நான் ஒரு பெண்ணா பார்க்கறத விட என்ன ஒரு விஞ்ஞானியா தான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க. For more science videos, subscribe Particle Hunter.